இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே, மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம், கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே, தாவீதின் ஊரில் பிறந்த உலகின் மீட்பரே, தாகத்தை தணித்திடும் ஊற்று தண்ணீரே, தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, தாலேலோ பாடுவோம் எங்கள் விடியலே, தாழ்நிலை மக்களை உயர்த்தும் தலைவரே, கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம், கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடுவோம், கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்து கூறுவோம். மண்ணும் விண்ணும் இணைந்தது இந்த நாளிலே, மனிதம் புனிதமானது இந்த நாளிலே, கண்கள் மீட்பை கண்டது இந்த நாளிலே, கர்த்தரேசு குழந்தையாய் பிறந்த நாளிலே. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை, கிறிஸ்து பிறப்பின் எண்கிழமையில் 5ஆம் நாள். முதல் வாசகம். தூய யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 2, இறைவசனங்கள் 3 முதல் 11 முடிய. இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதியது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது. நீங்கள் கேட்டிருந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு கூறுவோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 வசனங்கள் 22 35 வரை. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பெற்றுக் கொண்டவர், இஸ்ரேலருக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அவரை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை எனது கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலருக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுக்குள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அர்ப்பணித்தல் அல்லது காணிக்கையாக்குதல் என்பது எல்லா மதங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்று. நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிற செய்தியை சொல்லுவதுதான் அர்ப்பணித்தல். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு கடவுளுக்கு சொந்தமானவர் என்கிற செய்தியையே எருசலேம் ஆலயத்தில் இயேசு அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்வு சுட்டிக்காட்டுகிறது. 12 வயதில் காணாமற் போன இயேசு எருசலேம் ஆலயத்தில், நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னது இங்கு நினைவு கூறத்தக்கது. லூக்கா 2:49. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நம்மை நாமே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பரச காணிக்கைகள் வழியாக நம்மை நாமே இறைவன் கையில் ஒப்படைத்து, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மாறாக இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்கிற செய்தியை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்கிறோம். நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்றால் என்ன பொருள்? இறைவனின் திட்டத்தை நமதாக்குவது, அவரது விருப்பத்தை நமது விருப்பமாக்குவது, இறைவன் இந்த உலகத்தில் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வது. சுருக்கமாக சொல்லப்போனால், இறைவனை நம் வாழ்வு வழியாக செயல்பட அனுமதிப்பது. இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசுவும் தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார். கடவுளை தனது தந்தையாக ஆக்கி கொண்டார். அவரது விருப்பமே தனது விருப்பம் என்றார். அதை செய்து முடிப்பதே தனது உணவு என்றும் சொன்னார். யோவான் 4:34. அவரது அரசை நிலைநாட்டுவதே தனது வாழ்வின் நோக்கம் என்றும் எடுத்துரைத்தார். நாம் இயேசுவைப் போல நம்மையே இறைவனது கையில் அர்ப்பணித்து அவரது கருவிகளாக செயல்பட அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இவ்வாறு இறைவனை நம் வழியாக செயல்பட அனுமதிப்பது ஏராளமான துன்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதையும் இன்றைய நற்செய்தி சுட்டிக்காட்டுகிறது. அதாவது நாம் எதிர்க்கப்படுவோம், எதிர்க்கப்படும் அடையாளமாக குழந்தை இருக்கும் என்று சிமியோன் கூறுகின்றார். இறைவனது விருப்பத்தை செய்கின்ற பொழுது ஆணவத்திலும் அகந்தையிலும் வாழுகின்ற மக்களின் வீழ்ச்சிக்கும் ஏழை எளியோரின் எழுச்சிக்கும் காரணமாக இருப்போம். பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்றும் சிமியோன் கூறுவதாக நாம் வாசிக்கின்றோம். மேலும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் காரணமாக நமது உள்ளத்தையும் நம்மை சார்ந்தோரின் உள்ளத்தையும் துன்பமாகிய வாள் ஊடுருவி பாயும். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று மரியாவை பார்த்து சிமியோன் கூறுகின்றார்.
அன்புக்குரியவர்களே, இத்தகைய துன்பங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மையே இறைவனது கையில் அர்ப்பணிக்கின்ற பொழுது வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். எனவே வாழ்வின் முழுமையை சுவைக்க நம்மையே இறைவனது கையில் அர்ப்பணிப்பது முக்கியமானது. எந்த அளவிற்கு நம்மையே இறைவன் கையில் அர்ப்பணிக்கிறோமோ, சரணாகதியாக்குகின்றோமோ, அந்த அளவிற்கு இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம் வழியாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை விவிலியத்தில் காணப்படுகிறது. உன் வழி ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பாக செயலாற்றுவார் என்று திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 37 இறைவசனம் 5. நம்மை முழுமையாக இறைவன் கையில் அர்ப்பணிக்கிறோமா என்பதுதான் நாம் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. கிராமத்தார் ஒருவர் சுவர் கடிகாரம் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்றார். அங்கு தனக்கு பிடித்த கடிகாரம் ஒன்றை வாங்கி கொண்டு வீடு திரும்பினார். சில நாட்கள் கழித்து மீண்டும் கடைக்கு வந்த அவர் கோபத்தோடு, நீங்கள் தந்த கடிகாரம் அதற்குள் பிரச்சனை பண்ணுகிறது, ஓடாமல் இருக்கிறது என்றார். உடனே கடைக்காரர், கடிகாரத்தை கொண்டு வாருங்கள், சரி செய்து தருகிறோம் என்று சொல்ல, அவர், கடிகாரம் நன்றாகத்தான் இருக்கிறது, இந்த 2 முட்களும் தான் ஓடவில்லை, இவற்றை சரி செய்து கொடுங்கள் என்றாராம். கடவுள் நமக்கு வாழ்வு என்கிற கடிகாரத்தை கொடுத்துள்ளார். இந்த கடிகாரம் அவ்வப்பொழுது சிக்கலை சந்திக்கிறது. நாம் இந்த கிராமத்தவரைப் போல நம் ஒட்டுமொத்த வாழ்வையும் இறைவனது கையில் அர்ப்பணித்து அவற்றை சரிப்படுத்துவதற்கான வழியை தேடாமல், வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கிற துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் முதலியவற்றை மட்டும் கடவுளின் கையில் காணிக்கையாக கொடுக்க முயற்சிக்கின்றோம். அவற்றிலிருந்து விடுதலை தாரும் என்று மன்றாடுகின்றோம். இது எந்த அளவிற்கு சரியான மனப்பக்குவம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமானது. மன்றாடுவோமாக. இறைவா, எம் விருப்பம் வாழ்வின் பல்வேறு பிரச்சனைகளுக்கான காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உமது விருப்பத்திற்கு முழுமையாக எங்களை கையளித்து வாழ வரம் தருவீராக. ஆமேன்.
வனமலை